இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். யூதா தேசத்து ராஜாவான உசியா தேவனை தேட மனது இணங்கி கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் சுற்றிலும் உள்ள ராஜ்யங்களோடு யுத்தத்திற்கு போனபோது கர்த்தர் அவனுக்கு துணை நின்று யுத்தத்திலே அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். அவன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் வெகு தூரம் பரம்பிற்று. அவன் மிகவும் பலம் கொண்டான். போர் ஆயுதங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தினான். அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. அவன் மனமேட்டிமை உள்ளவனாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து ஆசாரியர்கள் மாத்திரமே தூபம் காட்டக்கூடிய தேவனுடைய ஆலயத்திற்குள் துணிந்து பிரவேசித்து தூபம் காட்ட தொடங்கும் போது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்ததினால அவனுக்கு குஷ்டரோகம் உண்டானதினால் அவன் வெளியே வந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். அவன் நல்ல ராஜாதான். அவனுடைய ஆரம்பம் அருமையாக இருந்தது. தேவனை தேட மனதுள்ளவனாய் தேவனை தேடினான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் பலப்பட்ட போது அவனுடைய இருதயம் மேட்டிமை அடைந்தது. அழிவிற்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை நம்மிடத்திலே காணப்படாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதையே பற்றி கொண்டு இராமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால்தான் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அறிக்கையிடுகிற அந்த மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு அருளினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்மை தாழ்த்தும் போது நாம் எம்மாத்திரம்? மனமேட்டிமையை நம்மிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம். மனத்தாழ்மையை தரித்து கொண்டு தேவனிடத்திலிருந்து கிருபையை நாம் பெற்று அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அர்ப்பணிப்போம். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உசியா ராஜாவை போல நாங்கள் இராதபடி மனமேட்டிமைக்கு இடம் கொடுக்காமல் தாழ்மையை தரித்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மையே முன்மாதிரியாக வைத்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய நீர் எங்களுக்கு காண்பித்து போன நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டிய வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதித்து உம்முடைய வசனத்துக்கு ஏற்றபடி மனத்தாழ்மையாய் நடக்க எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.